வணக்கம். இது 4 கூட்டல் 2. எப்படி ஒவ்வொருத்தருக்கும் இரண்டு சக்கர வாகனம் ஓட்டுறது ரொம்ப பிடிக்கும், அதே மாதிரி இரண்டு சக்கர வாகனங்களை இல்ல மகிழுந்துகளை பத்தி தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள், செய்திகளை தேடி தேடி படிக்கக்கூடிய விஷயம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க. சமீபத்தில் ஒரு முக்கியமான ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் படிச்சேன். இரண்டு சக்கர வாகனத்தை பொறுத்தையும் மொத்தம் 2 வகை தாங்க. ஒன்னு வந்து கியர் இருக்கும், இல்லாட்டி கியர் இருக்காது. ஆனா இப்ப இருக்க காலகட்டத்தில் 1000க்கு அதிகமான சிசி உடைய இரண்டு சக்கர வாகனங்கள் வந்துட்டு இருக்கு, ரொம்ப சக்கப்போட போட்டு இருக்கு. ஆனா 1927க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அதிகபட்சமா 39 சிசி மட்டும் தான். அந்த வாகனம் எப்படி வடிவமைப்புல இருந்தது அப்படின்னா, இப்ப நம்ம எல்லாருமே கிளட்ச் அப்படின்றத வந்து நம்ம கையில தான் பயன்படுத்துறோம், கியரை வந்து காலில் பயன்படுத்துறோம். ஆனா அந்த 27க்கு முன்னாடி வந்து கியர் வண்டியே கிடையாதுங்க. அதுவும் கிளட்ச் அப்படின்ற விஷயம் இருந்தது, அது கொஞ்சம் வேகத்தை கூட்டுறதுக்காக பயன்படுத்தினாங்க. ஆனா அந்த கிளட்ச் அப்படின்ற விஷயம் வந்து காலில் மட்டும் தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. சரி, அப்போ ஒரு முழுமையான வடிவமே அந்த இரண்டு சக்கர வாகனத்துக்கு கிடையாது. சரி, கொஞ்சம் மாற்றி காலத்துக்கு தேவை மாற்றணும் அப்படின்றதுக்காக ஹெலோடு வில்லிஸ் அப்படின்றவர் தான் வேலசிட்டி அப்படின்ற ஒரு இரண்டு சக்கர வாகனத்தை வந்து வடிவமைச்சாரு. அப்பதான் முதல்ல வந்து கியர் அப்படின்ற ஒரு விஷயத்தையே வந்து புதுசா கொண்டு வந்திருக்காரு. இப்ப இருக்கக்கூடிய வாகனத்தை பயன்படுத்துறதுக்கு அடிப்படை அவர் தான் முக்கியமான காரணம். எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். இந்த வாரமும் ஒரு புதிய வாகனத்தை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறோம். தெரிஞ்சுக்கணும் என்ன பண்ணும், வழக்கம் போல நிகழ்ச்சி தான் பார்க்கணும். பார்க்கலாமா? வாங்க. இளைஞர்களை பொறுத்தவரையும் ஒவ்வொரு விஷயத்திலும் தனித்துவமா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதனாலதான் அவங்க பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு பொருளையும் பார்த்து வாங்கிட்டு இருப்பாங்க. ஒரு பொருளுக்கே அப்படின்னா அவங்க பயன்படுத்தக்கூடிய வாகனங்கள் எவ்வளவு அழகா இருக்கும்னு நினைப்பாங்க. அதுவும் வந்து எல்லா வகையான வாகனங்கள் விரும்ப கிடையாது. ஸ்போர்ட்ஸ் செக்மெண்ட் பைக்கை மட்டும்தான் இளைஞர்கள் அதிகமா விரும்பிட்டு இருக்காங்க. அதனால இளைஞர்களை மையப்படுத்தி நிறைய நிறுவனங்கள் புது வாகனங்களை உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க. அதுல எப்பவுமே முன்னணியில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் கூட நம்ம யமஹாவை தாராளமா சொல்ல முடியும். யமஹா நிறுவனம் சார்ந்த ஒரு இரண்டு சக்கர வாகனம் உங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னா நீங்க எதை பத்தி கவலைப்பட வேண்டிய கிடையாது. ரொம்ப வெயில் அடிக்குது, பரவாயில்ல. கரண்ட் முன்னாடி சாலையா இருக்கு, பரவாயில்ல. மலைப்பாங்கான இடமா, ரொம்ப இறக்கமா இருக்கா, பரவாயில்ல. இல்ல பெரிய மழை வருது, வெள்ளம் வருது, வாகனம் மூழ்கி போற அளவு சாலை இருக்கு அப்படின்னாலும் யமஹா நிறுவனம் சார்ந்த இரண்டு சக்கர வாகனத்தை ரொம்ப சர்வசாதாரணமா பயமே இல்லாம ஓட்டிட்டு போக முடியும். எனக்கும் அந்த அனுபவம் கிடைச்சிருக்கு, உங்களுக்கும் அது கிடைச்சிருக்கும். ரொம்ப சமீபத்தில் இளைஞர்களுக்காக புத்தம் புதிய ஒரு வரவா FZS வெர்ஷன் 2 அப்படின்ற ஒரு இரண்டு சக்கர வாகனத்தை அறிமுகப்படுத்திருக்காங்க. அந்த வாகனத்தை பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க போறோம். அதுக்காக நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா, சென்னை கேளம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய கிரேன் மோட்டார்ஸ்க்கு வந்திருக்கோம். அந்த வாகனத்தை பத்தி பார்க்கலாம், பேசலாம். அதுக்கு முன்னாடி ரொம்ப அழகா படம் பிடிச்சிருக்கோம், பார்த்துட்டு வந்துருக்கேன். FZS வெர்ஷன் 2 பார்க்கிறதுக்கு ரொம்ப கலகலா இருக்குல்ல. பார்க்கும்போது இவ்வளவு சந்தோஷமா இருக்கு அப்படின்னா வண்டி ஓட்டி பார்க்கறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். வண்டி ஓட்டி பார்க்க போறோம். ஓட்டி பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த வாகனத்தை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக இங்க இருக்கக்கூடிய கிரண் மோட்டார்ஸ்ல இருக்கக்கூடிய மேலாளர் பெஞ்சமின் என் கூட இருக்காரு, வரவேற்கலாம். வணக்கம் பெஞ்சமின். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்ல வரவு சார். மகிழ்ச்சி, சந்தோஷமா இருக்கு. தமிழ் அழகா நல்வரவு அப்படின்னு சொல்றீங்க. சரி, யமஹா சமீபத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட FZS அப்படின்ற வாகனத்தை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். எஸ் சார். சரிங்களா? வாகனம் அப்படின்னாலே எங்களுக்கு தரம் நம்பிக்கை அப்படின்றது எங்களுக்கு தெரியும். நீங்க சொல்லுங்க யமஹாவை பத்தி. யமஹா வந்து நடுத்தர மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா மக்களுக்கும் சேர்ந்து அந்த RX 100ன்னு சொல்லிட்டு, நார்மலி வந்து RX 100 தெரியாத மக்களே கிடையாது உலகத்துல, அது இந்தியாவில் எல்லா மக்களுக்கும் RX 100 பத்தி தெரியும். அதனால யமஹா எல்லாருக்குமே போய் ரீச் ஆயிருக்கு. இன்னொரு சொல்ல போனா இப்போ சினிமால ஒவ்வொரு ஹீரோக்கு ரசிகர் கூட்டம் இருக்கிற மாதிரி யமஹாவுக்குன்னு தனியா ரசிகர் கூட்டம் இருக்கு. அதுக்குன்னு தனியாக இருக்கும். ஏன்னா யமஹால வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து நிறைய பேர் லைக் பண்ணுவாங்க, ரேசஸ் பார்க்குறாங்க, ரேசிங் பார்க்குறாங்க, ஸ்போர்ட்ஸ் எல்லா மக்களும் வந்து டிவிலேயே பார்ப்பாங்க. யமஹா தான் எல்லாத்துலேயும் நம்பர் 1 வரோன்ற நம்பிக்கையும் நிறைய பேருக்கு இருக்கு. சரி, இப்போ இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி. ஏன்னா இப்போ யமஹான்றது எல்லாமே எங்களுக்கு தெரியும். சரிங்களா? யமஹா எப்படி ஓட்டணும், எவ்வளோ வேகமாக போகணும், எவ்வளோ பாதுகாப்பாக இருக்கும்னு தெரியும். ஆனா அந்த மைலேஜ்னு வரும்போது கொஞ்சம் ட்ராபேக் இருக்கு. அதுக்காக தான் இந்த FZS ஃபியூல் இன்ஜெக்டர்னு சொல்லிட்டு வெர்ஷன் 2 வண்டியை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அதை வந்து FZS ஃபியூல் இன்ஜெக்டர் வெர்ஷன் 2ன்னு சொல்லுவாங்க. அது பாத்தீங்கன்னா நார்மல் வண்டியை விட 14% வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க மைலேஜ். 14%. அதே மாதிரி அந்த எமிஷன் வந்து குறைச்சிருக்காங்க. 33% எமிஷன் வந்து குறைச்சிருக்காங்க. புகையுடைய இதுல வந்து வெளியேறப்ப வந்து குறைச்சிருக்காங்க. அதனால வந்து அதிகமாகவும் கிடைக்கும். பிளஸ் யாருக்கும் அந்த பொல்யூஷன் ப்ராப்ளமும் இருக்கு, சுற்றுச்சூழல் கேடு விளைவிக்காம இருக்கு. சரி, இந்த FZS அப்படின்றது எப்ப அறிமுகப்படுத்தினது? இது அறிமுகப்படுறது வந்து 2014 ஜூன் மாதம் 30ஆம் தேதி பண்ணாங்க. ஆனா இந்த மாதிரி கலர்ஸை இன்ட்ரோடியூஸ் பண்ண வந்து 2 months முன்னாடி தான் இதை வந்து கலர்ஸ் புது எல்லாருக்கும் நல்லா அறிமுகப்படுறதுக்காக இந்த கலரை இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க.
யமஹா இதுவரையும் எவ்வளவு மைலேஜ் கொடுத்ததோ அதை விட கூடுதலா 14% இனி வரப்போற வாகனங்கள்ல வந்து மைலேஜ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதுல முதல் வகை தான் FZS வெர்ஷன் 2. இப்ப நிறைய மாற்றங்களோட சமூகத்தில் அறிமுகப்படுத்திருக்காங்க. இந்த வண்டியை பத்தி ஒரு வாடிக்கையாளரா உங்க சார்பில் நிறைய கேள்வி கேட்க போறேன். அதுக்கு எப்படி எனக்கு பதில் கிடைக்குது, நான் எப்படி திருப்தி அடைய போறேன் அப்படின்றது நம்ம பெஞ்சமின் கையில தான் இருக்கு. சரி பெஞ்சமின், நான் ஒரு வாடிக்கையாளரா வந்திருக்கேன். இந்த வண்டியை பத்தி எல்லாமே தெரிஞ்சுக்கணும். தாராளமா முதல்ல இதோட முகப்பு பாக்குறதுக்கு ரொம்ப புதுசா இருக்கு. தாராளமா தெரிஞ்சுக்கலாம் சார். சொல்லுங்க, முகப்பை பத்தி சொல்லுங்க சார். இது வந்து முகப்பொறிவு தான் ஏரோடைனமிக் வந்து கொடுத்துருக்காங்க. வண்டி நம்ம உட்காந்து ஓட்டும் போதோ இந்த காற்று வேகமாக அடிக்கும் போதோ நம்மளுக்கு கண்ணுக்கு எதுவும் இதுவும் ஆகாம, காற்று நம்ம உடம்பையும் அந்த அளவுக்கு பாதிக்காம, வண்டியுடைய அலைன்மெண்ட்டும் போகாம இருக்கிறதுக்காக அந்த முகபாவனை அந்த ஏரோடைனமிக் மாதிரி கொடுத்துருக்காங்க. சரி, இதோட முகப்பு அது வயசுல பார்க்கும்போது ரொம்ப சின்னதா இருக்கு, நிறைய நெளிவு சுழிவுகள்லாம் இருக்குல்ல. அது காரணம் வந்து நம்ம வந்து வேகத்தை அதிக கூட்டும் போது அதோட கண்ட்ரோல் இருக்குது. சின்ன முகப்பு இருக்கிறதுனால தான் அது நல்லா இருக்கிறதுன்றது நல்லா இருக்கும். அதை விட வெளிச்சமும் அதோடைய பாவனை அந்த மாதிரி இருக்குது. நல்லா அது என்ன சொல்ல வர்றதுன்னா வேகமா இருக்கு. சின்ன இருந்தாலும் வேகமா நல்லா மூவ் பண்றதுக்கு நல்லா இருக்கும். சரி, இப்ப இது முகப்போட விளக்கு இருக்கு பாத்தீங்களா, ஹெட் லேம்ப், அதோட திறன் பத்தி சொல்லுங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா 12 வோல்ட் வாட் கொடுத்துருக்காங்க. 35 ஆம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த விளக்கு பாத்தீங்கன்னா ஹாலஜன் பல்பும் கொடுத்துருக்காங்க. அது வந்து வெளிச்சம் வந்து அதிகப்படுத்தும். ஒரு ரோட்ல போகும்போது கிட்டத்தட்ட ஒரு 50 மினிட்ஸ் 100 மினிட்ஸ்க்கு வந்து வெளிச்சத்தை நல்லா பிராடா பிரதிபலிக்கும். நல்ல அகலமா பிரதிக்கும். லெஃப்ட் திரும்பினாலும் நல்ல வெளிச்சத்தை கொடுக்கும். ரைட் திரும்பி டர்ன் பண்ணாலும் வெளிச்சத்தை அதிகப்படுத்திக்கும். அதுல ரிஃப்ளெக்டர் இருக்கும்ல, பிரதிபலிக்கிறது. ஆனா அது அந்த திறனை வந்து பாத்தீங்கன்னா மற்ற விளக்குலாம் வந்து இரும்புல கொடுத்துருப்பாங்க. இதுல வந்து எல்லாமே ஃபைபர் கோட்டிங் கொடுத்ததுனால தான் இன்னும் அதிகப்படுத்தும். பிரதிபலிப்பு திறன் அதிகமா இருக்கும். இந்த சைட் இண்டிகேட்டர் கொஞ்சம் புதுசா இருக்குல்ல. ஆமா சார். சார் இந்த இண்டிகேட்டர் பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து நார்மலி வந்து எல்லாம் வந்து ஆரஞ்சு கலர் போட்டு ஒயிட் கலர் பல்பு போட்டு கொஞ்சம் நார்மலா ரிஃப்ளெக்ட் எந்த அளவுக்கு ரீச் ஆகாது. இது ஒயிட் என்று உள்ள பல்பு வந்து ஆரஞ்சு கலர் கொடுத்துறதுனால வெளிச்சம் வந்து மற்றவங்களுக்கு தெரியும் வண்டிக்கு இண்டிகேட் பண்றோம்ன்றது. இந்த சைடு வரவங்களுக்கு லெஃப்ட் திரும்ப போது இண்டிகேட் பண்ணும்போது தெரியும் இந்த வண்டி திரும்ப போறதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கொஞ்சம் கண்ட்ரோலா இருந்து பார்த்துப்பாங்க. அந்த அளவுக்கு வெளிச்சம். அதே மாதிரி இன்னொன்று இண்டிகேட்டர் பண்ணா பிளெக்சிபிள். வண்டி வந்து இடிச்சாலும் அது வந்து மடங்கி போகுமே தவிர அது உடையாது. முகப்பு வந்து ரொம்ப சின்னதா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. இதுல நிறைய வந்து இந்த மாதிரி கோடுகள் தனியா கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த வாகனத்துல வந்து அதிகபட்ச வேகத்தில் நம்மளால போக முடியும். போகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா வண்டி வந்து ஒரு மாதிரி நடுங்க ஆரம்பிக்கும். ஆனா இந்த வண்டியில அந்த பிரச்சனை இருக்காது. அது முக்கியமான காரணம் வைசரும் ஒரு காரணமா இருக்கு. ஏன்னா இந்த இருக்கக்கூடிய இந்த பிளவுகள் எல்லாமே காற்றை வந்து ரொம்ப கிழிச்சு கொடுக்கும். இருக்கக்கூடிய இந்த விளக்குகள் ரொம்ப கூர்மையா இருக்கனால ரொம்ப தெளிவா நம்மளால வந்து சாலையில இருக்கக்கூடிய பள்ளங்களை பார்க்க முடியும். ரொம்ப முக்கியம் இல்ல, அதே மாதிரி இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. இப்ப ஒவ்வொரு விஷயத்தையும் புதுசு புதுசா வடிவமைக்கிறாங்க. அடுத்து எதை பத்தி நம்ம சொல்ல போறோம், முக்கியமா வந்து சாக்கப்ஸ், அதை பத்தி சொல்லுங்க. இது வந்து டெலிஸ்கோபிக் ஃபோர்க்ன்றது எதுக்கு சொல்லுவாங்கன்னா டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் சொல்லுவாங்க. இந்த சஸ்பென்ஷன் வந்து மற்ற சஸ்பென்ஷனை விட ரொம்ப அழுத்தமா இருக்கும். வண்டி பள்ளத்திலயும் உறுதியா இருக்குல்ல. ஆமா, உறுதியா இருக்கும். வண்டி எந்த பள்ளத்துல விழுந்தாலும் அது அடிப்படாம நல்ல ஸ்மூத்னஸா இருக்கும். கையும் வலி தெரியாம இருக்கும். அதோட பாதிப்பு எதுவுமே நம்ம உணர முடியாது. அடுத்து இதுல இருக்கக்கூடிய பிரேக், டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்கீங்கல்ல. டிஸ்க் பிரேக்ன்றது அதிகப்படியான நம்ம வேகத்தை செலுத்தும் போது யாருன்னா மாடோ இல்ல கார் எனி பர்சன் குறுக்க வருவாங்கன்னா பிரேக் நம்ம டிஸ்க் அப்ளை பண்ணோம்னா தடன் நிறுத்தக்கூடிய ஒரு உபயோகமா இருக்கும். அது இப்ப நம்ம ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கோம், எதிர்பாராம ஏதாவது ஊடகம் வந்துட்டாங்கன்னா அந்த இடத்துல வண்டி நிக்கும். அதான் அதுக்கு தான் டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்கோம். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் புதுசுதான் நம்மளுக்காக கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து முக்கியமான சக்கரங்கள் வந்து தெரிஞ்சாகணும். இதுல பார்க்கும்போது எனக்கு வந்து அலாய் வீல் மாதிரி தெரியுது, ரொம்ப அகலமா இருக்கு. அது வந்து யமஹாவுக்கே ஒரு பிடிச்ச ஒரு விஷயம்னா சக்கரங்கள் சொல்லலாம். ஏன்னா எல்லா வகையான சாலைகளும் வந்து ரொம்ப சுலபமா பயணிக்க முடியும். இதுல என்ன வகையான சக்கரங்கள் பயன்படுத்திருக்காங்க அப்படின்றது பெஞ்சமின் தான் சொல்லலாம். சொல்லுங்க பெஞ்சமின். டயரோட சைஸ் பாத்தீங்கன்னா 140/60 8/117 RMM சொல்லுவாங்க. இது டியூப்லெஸ் டயர் பிளஸ் வந்து அலாய்டு வீல் கொடுத்துருப்பாங்க. டியூப்லெஸ் டயர் எதுக்கு கொடுக்கணும்னா நல்ல லாங் டிரைவ் கொண்டு போறதுக்கும் காற்று இல்லை அதனால டியூப்லெஸ் வந்து நல்லா பயணிக்கிறதுக்கு ரொம்ப இதமாவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். பஞ்சர் ஆனா பிரச்சனை கிடையாது. அந்த பஞ்சர் அளவுக்கு செல்ற அளவுக்கு பஞ்சர் போடுற அளவுக்கு செல்ற அளவுக்கு நம்ம அந்த வண்டி கொண்டு போகலாம், கொடுக்க முடியும். அப்ப கொஞ்சம் காத்து அடிச்சா மட்டும் போதும், காத்து அடிச்சுட்டே இருக்க முடியும். அப்படிதானே எடுத்து ஓட்டலாம்.